தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக் செய்திகள். நான் உங்கள் தமிழ் செல்வன். ஸோ இன்றைய முதல் டெக் நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி என்னன்றதை சொல்லிடுறேன். M17 அதாவது இன்ஸ்டாகிராமுக்காக பிரத்யேகமாக ஒரு கிவ்அவே வந்து வச்சுருந்தோம். 2 ஃபோனை கிவ்அவேல கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஸ்டேஜ் 1ல் ஃபஸ்ட்டு ஃபோனுடைய வின்னரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் பண்ணி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. கிஃப்ட்டும் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு. 2வது கிவ்அவே நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் இன்னுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த வாரம் கிவ்அவே வின்னர் செலக்ட் பண்ணுவேன். 2வது ஃபோனை கிவ்அவே கொடுக்க போகிறேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இன்னமும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். என்டர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஓப்போடைய கிவ்அவே நம்ம யூடியூப்ல வந்து வச்சிருந்தோம். ஸோ அதோடைய வின்னரை நீங்கள் பழைய லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அதனால் நாங்கள் பழைய லிஸ்ட்லேருந்து அடுத்த வின்னரை செலக்ட் பண்ணி மெயிலும் அனுப்பிச்சிட்டோம். பட் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனவர் லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணார். சரி, திரும்ப அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணால் அவர் திரும்ப மெயில் அனுப்பல. ஸோ இதனால இதே ஒரு கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு. யூடியூப்ல வின்னரை செலக்ட் பண்ணுறதை விட அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வாங்குறது இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்குது. கிஃப்ட் வேணாவா? ஸோ அஃபிஷியல் மெயிலுக்கு 48 மணி நேரத்துக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் பண்ணக்கூடிய மற்றவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸோ இதுதான் ஃபைனல் ரிமைண்டர். அடுத்த ஆளை செலக்ட் பண்ணி அடுத்த கிவ்வே கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் மெயில் பண்ணிங்கன்னா ரிஜெக்டட் தான். ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக உங்ககிட்ட எப்பவும் போல இருக்கணுன்றதுனால தான். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கிவ்வேஸ் கொடுத்துருக்கோம். லேப்டாப்பு, டிவிலேருந்து, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து, ஐஃபோன்லேருந்து. பட் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்தோம். இதுவும் உங்களுக்கு தெரியணுன்றதுனால தான். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். தீபாவளி அப்போ எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பட் அதே தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஆப்ஸ், வெப்சைட்லாம் வந்து கிராஷ் ஆச்சு, ஓப்பனே ஆகலை. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு மட்டும்தான் கிடையாது, உலகம் முழுமே. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே பிராண்டை நம்பி இருந்தாங்க. தட் இஸ் AWS, அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ இதில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த இந்த ஆப், வெப்சைட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அந்த டைமில் அதில் வந்து ஏதோ இஷ்யூஸ் எல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன எதுன்றது அஃபிஷியலாக சொல்லலை. பட் சீக்கிரமாகவே சொல்லிடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI ப்ரௌசரில் இப்போ நிறைய புது வெர்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. காமெட் வந்து பெர்ப்ளெக்சிட்டியில் இருந்ததுக்கப்புறம் அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT இருந்து, அண்ட் இது இல்லாமல் டியானா, நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து இருக்குது. பட் டியா, ஸோ இது இல்லாமல் டாப்பாக இருக்கிறது இப்போ இந்த 2 ப்ரௌசர். இப்போ புதுசாக வந்து அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே 4.5% வந்து ஆல்ஃபபெட்டுடைய கம்பெனி ஷேர்ஸ் அடிச்சிருக்கு. கூகுளுடைய ஃபவுண்டர் கம்பெனி அவங்களே வந்து இறங்கிட்டாங்க. காம்படிஷன்ஸ் ஹெவி ஆகிடுமோன்றதுனால. சரி, இது ஒரு நியூஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த AI ப்ரௌசர்னால என்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பிரேவ் ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, என்னுடைய ஃபோனில் நான் தான் பிரைமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதனால சொல்றேன். சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு வெப்சைட்ல வந்து இமேஜ் பின்னாடியோ இல்ல வந்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்க்கு பின்னாடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, மலிஷியஸ் கோட வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த AI மூலமா நாங்க சம்மரைஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து செட் பண்ணும்போது, இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் AI ப்ரௌசர் மூலமா வந்து பண்ணும்போது அந்த கோடையும் சேர்த்து ரன் பண்ணுது. சோ இதன் மூலமாக அங்க ஒரு லூப் ஹோல் இருக்கு. எந்த ஹேக்கர் வேணாலுமே உங்களுக்கே தெரியாம உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த AI ப்ரௌசர்ல இருந்து எடுத்துக்க முடியும். சோ அதனால பி கேர்ஃபுல்னு சொல்லிருக்காங்க. காமெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது போல பெர்ப்ளெக்சிட்டிக்கும் சொன்னதா சொல்லிருக்காங்க. சோ AI ப்ரௌசர் கிட்ட உங்க டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா உஷாரா இருங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமா மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஆன்லைன் ஃபுல்லாவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல AI வீடியோஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. எது AI எது ஒரிஜினலாக தெரியாத அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்போ AI யூஸ் பண்ணுறோன்ற உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் நான் தான். ஓகே, பாருங்க, கிள்ளலாம் கூட ரத்தம் வரும். ஸோ அந்த மாதிரி. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் AI யூஸ் பண்ணப்படுதோ, AI மூலமா வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டர் மார்க் கொடுங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. இது AI செய்யப்பட்டது, இல்லை இது வந்து உண்மை கிடையாது, இது வந்து ஃபேக் அப்படின்றத போல ஏதோ ஒரு வாட்டர் மார்க் வந்து கொடுங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அண்ட் யூசர்ஸுமே யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ, ஆடியன்ஸுமே வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து இது ஏஐன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் எல்லா சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் அப்படின்றத போலையும் சொல்கிறாங்க. ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கேட்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நோய்டா, லக்னோ, சண்டிகர். எங்கப்பா தமிழ்நாடு? எங்கள் வீட்டில் இல்லாமல் நாங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? பட் இதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் நூக் அண்ட் கார்னர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட் போய் சேரணும் அப்படின்றதுனால இந்த சர்வீஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்னும் அஃபிஷியலி ஃபுல் ரோல் அவுட் ஆகலை. ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டார்க் பேட்டர்ன்ஸை வச்சு நிறைய இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருந்தது. முன்னாடி ஒரு ப்ரைஸை சொல்கிறது இல்லை, பின்பக்கம் போனால் அவங்க சம்மந்தம் ஒரு ப்ரைஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது போல். ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் அஃபேர்ஸ் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர், ஒரு இமேஜோட வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் முன்னாடி சொல்லாமல் பின்னாடி சொன்னாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். வேணும்னா இந்த வீக்கில் நான் கொண்டு வரேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற பல நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது ஒரு விளையாட்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டார்க் பேட்டர்ன்ஸ் நம்மளுடைய இதை வச்சு அதை அடிக்கிறதெல்லாம். ஸோ பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா இல்லை 26 சீரிஸ் லான்ச் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்ட்ராலாம் ஆன் பிளான் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பட் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வேற எட்ஜின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணோம். அது எவனும் வாங்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. நம்மளும் அதை தான் சொன்னோம், இந்த ஸ்லிம் ஃபோனெல்லாம் எதுக்குப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரை வேற மாற்றலாமா, S26 ப்ரோன்னு கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து ப்ளஸ்ஸை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ப்ளஸ் வந்து திடீர்னு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரே டைமில் லான்ச் பண்ணால் தான் ஓடும். தனியாக லான்ச் பண்ணால் எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா அதில் எக்ஸினோஸ் வேறு கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து சாம்சங் எதிர்கொள்றதுனால இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா,
என்னன்னா சரி ஓகே இப்போதைக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி S26 லான்ச்சை வந்து தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்றது போல் ஒரு இன்டர்னலாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் லான்ச் ஆக வேண்டியது பிப்ரவரியோ மார்ச்சோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அஸ்வின் ப்ரோ என்ன 17 இப்படி ஆகி போச்சு? அதாவது சேல்ஸ் எல்லாம் கம்மியாகி போச்சான். சரி அவனும் வாங்கலை நம்ம நினைச்ச அளவுக்குன்னு சொல்லி அவங்களே ப்ரொடக்ஷன்லாம் வந்து கம்மி பண்ணுறதா வந்து தகவல் வந்துடுச்சு. உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படியா? எனக்கே ஷாக்காக இருக்குண்ணா. என்னது சேல்ஸ் கம்மியானது? நான் தான் அப்போவே சொன்னேனே, சம்சாவும் அதே தான், எட்ஜு இதுலேயும் ஏர் அதுதான், ஒன்று அவனை வாங்க மாட்டான். சரி கூடவே என்னது 2026 ஏதோ ஃபோல்டிங் ஃபோனு, பெசில்லெஸ் ஃபோனு, ஐஃபோன் ஃப்ளிப் இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறீங்களா? ஃப்ளிப் வருதா என்ன? இத்தனை நாள் ஃபோல்டிங்கே அதெல்லாம் எவன் போய் யூஸ் பண்ணுவான்? அதெல்லாம் என்ன இது வேற, மடிச்செல்லாம் யூஸ் பண்ணாமா, பார் தான் பெஸ்ட்டு, அது கூட கம்பேர் பண்ணலாம் சொல்லி இருந்தீங்க. இப்போ எப்படி? அது நாங்கள் கொண்டு வந்தால் வேறு லெவலில் கொண்டு வருவோம். அப்புறமா நிறைய காப்பி அடிப்பாங்க. அது நம்ம பேரெல்லாம் வேறு மாற்றிங்களாமே. அடுத்த வருஷம் 20வது வருஷம் வரப்போகுது, 19 வருஷம் முடிஞ்சதுனால ஐஃபோன் 20 வந்து கொண்டு வர போகிறாங்களாமே. அது அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம். ஆமாம், நான் அடுத்த வருஷம் கொண்டு வந்துடுவீங்களா? அதுக்கு அடுத்து 19 வராது, 20 வரும்னு சொல்லி லீக் இருக்கு. ஏன்னா ஐஃபோன் 20th anniversary அன்னைக்கு ஐஃபோன் 20 வந்துடும். சரி அதெல்லாம் ஓகே. அடுத்த நியூஸையும் சேர்த்து சொல்லிடலாம். இந்த ஐஃபோனில் ஆரஞ்சு கலர் பயங்கரமாக விற்கிது, அவுட் ஆஃப் ஸ்டாக், எங்கேயுமே ஸ்டாக்கே இல்லைன்னா வந்து கேள்விப்பட்டேன். ஆமாவா? நான் அது ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு, இப்பயும் அப்படி தான் இருக்குதாமே. சரி அது ஓகே. அந்த ஆரஞ்சு கலர் ஏன் பிங்கா மாதிரி தான்? பிங்கா மாதிரி தான் இது புதுசாக இருக்கு. ஆமாம், அதில் வந்து ஆனோடைஸ்டு அலுமினியம் கேசஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த பெராக்சைட் பேஸ்டு கிளீனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா கலர்லாம் அப்படியே போகுதான். அதனால என்ன சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக, அவங்களே 70% ஐசோப்ரோபைல் இல்லாட்டி வந்து எத்தனால் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஏன் அதையும் க்ளீன் பண்ணணும்? அவ்வளோ அழுக்காகுது, கலர்லாம் வந்து ஃபேட் ஆகுது. ஏன்டா இப்போ ஆரஞ்சு கலரில் வாங்கின ஃபோனு பிங்க் கலரில் ஆகுது, அதுக்கு பதில் சொல்லணும். அதை சொல்லாமல் எதுக்கு க்ளீன் பண்ணணுமா? ஏதோ தப்பாக யாராவது பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் கேலக்ஸி XR ஹெட்செட்னு ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, லான்ச்சே பண்ணிட்டாங்களா? ஆமாம், லான்ச் பண்ணிட்டாங்க. எங்களை மாதிரி காப்பி அடிச்சு இல்லையே, பாதி வழியில கொடுக்குறோம். அதான் பாதி வழியில கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது நானே சொல்லிட்டேனே. அதுவே அவனை வாங்கலாம், இது எதுக்கு கொண்டு வரணும்? இது எதை நானும் அவன்கிட்ட கேட்டேன், எதுக்குடா அது அப்படி. இந்த அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட வேணாம்னு சொல்லி போட்டிங்கல்ல, அந்த மாதிரி தான். நல்லா இல்லைன்னு நானே சொன்னேன், வியூஸும் போகல, 30,000 40,000 நிற்கிது. எடிட் பண்ணிட்டோமே, ஷூட் பண்ணிட்டோமே, நாங்கள்லாம் இங்கே அப்படி வேர்வையை சிந்தி நடிச்சிருக்கோமேன்னு போட்டிங்க, வரல. அந்த மாதிரி தான் இதுவும், ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். அப்படி நிறைய அப்படி தான் போயின்னு இருக்கு. நான் 2 சொன்னேன், உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓடாமல் இருங்க, வேர்வை சிந்தி நடிச்ச ஷார்ட்ஸ் என்ன இது? அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இதை பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. அப்போ ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் விஷன் ப்ரோ பற்றி வேணா நான் 4 வார்த்தை பேசுகிறேன். வேணாம், எதுக்கு? ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லை புதுசாக பட்ஜெட்டில் இன்னொன்று வரப்போகுது? அதுவா? இந்த ப்ரெஸ் ரிலீஸில் எக்ஸ்ட்ரா போட்டு அதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேண்ட் வச்சு தலைக்கு, ப்ளஸ் M5 சிப்பு. இன்னும் வாங்குறீங்க அதை நம்பி? நம்மளுக்கு சேலே இல்லையா இந்தியாவில்? சரி வாங்குறாங்களா? வாங்குறாங்க. நானே இப்போதானே பார்த்தேன், நல்லா இருக்கு. EMI ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்களாம். கொடுத்துரு, வாழ்க்கையை மொத்தமாக அரவணை வச்சிருங்க, போங்க லைஃப்பை தொலைச்சிட்டு போங்க. அமேசான் வந்து அவங்க AI கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பர்சன்ஸ் எல்லாம் எஃபிஷியண்டாக வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு, ப்ராடக்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்றது போல சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா AI பவர்டு சென்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம், அங்கேயே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும், அட் த சேம் டைம் ட்ராக் பண்ணுறதுக்கு எளிமையாகவும் இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ நேவிகேஷனு, பேக்கேஜ் இன்ஃபோ இது எல்லாமே அதிலே வந்துரும்ன்றது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு யூஎஸில் மட்டும் டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக குளோபலாக லான்ச் பண்ணுவாங்களா? லான்ச்சே பண்ணிட்டாங்களா? யூஎஸில் லான்ச் பண்ணிட்டாங்களாம். அப்போ இந்தியாவில் வருமா அப்படின்னு தெரியாது. அண்ட் பில் கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் சும்மா இல்லாமல் இந்தியில் வரக்கூடிய சீரியலெல்லாம் வந்து வணக்கம் நமஸ்காரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சில, சரி அது பேர் நான் மறந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. அதன் காரணமாக தான் இவர் வந்திருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவிலிருந்து எதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி மருந்துகள், உணவுகள்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கு இவருடைய முயற்சி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர் அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத போலையும் ஒரு ஆர்டிக்கல் ட்விட்டரில் படித்தேன். உண்மையாக பொய்யா தெரியல, பட் இருக்குது. ஸோ அடுத்தது அடேங்கப்பா நியூஸ் தான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய AI சீஃப் முஸ்தபா சுலைமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அந்த மாதிரி ஒரு சாட் பாட்டை AI வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. சரி இவர் எந்த மாதிரின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் AI வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எரோட்டிக்கா அப்படின்றது போல அடல்ட் ஓரியன்ட் ஃபீச்சரை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அது பின்னாடி நிறைய விதமான பிரச்சனைகள் போகுது. அடல்ட்ரியா பல விதமான விஷயங்கள் செய்யறதுக்கு இந்த மாதிரி AIs வந்து இருக்குன்றது போல அவங்க அன்வீல் பண்ணியிருந்தாங்க. பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு, நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு மைக்ரோசாஃப்ட் இல்லை நாங்கள் ஒன்லி ப்ரொடக்டிவ் பேஸ்டாக இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி எந்த விதமான எண்ணங்களும் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடல்ட்ரி கண்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஏஸ் வந்து ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. காசை கொடுங்க நாங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோன்றது போலலாம் நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. ஃபோன்ஸ்லேருந்து லேப்டாப்ஸ் எல்லாம் ஹேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு தெரியாது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் உங்களுடைய இமேஜஸ்லேருந்து எல்லாமே. ஸோ பி கேர்ஃபுல். படத்தில் பார்க்குறதுலாம் நிஜமாகவே இல்லை, அதை விட அதிகமாகவே நடக்குது.
அண்ட் மெட்டாவுடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கிளாஸ் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ரேபன் கிளாஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ யூபிஐ லைட் மூலியமாக 1000 ரூபாய் வரைக்கும் எங்கேயாச்சும் பேமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அங்கே பார்த்து மெட்டா இந்த பேமெண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸில் சொன்னாலே போதும். கேமரா மூலியமாக அந்த QR ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணிட்டு தான் வாட்ஸ்அப் யூபிஐ யூஸ் பண்ணி நல்லா இருக்குதுல்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மாறிடுச்சுனா தான் கஷ்டம். ஸோ அடுத்த மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய அந்த வில்லோ சிப், நம்ம இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ குவாண்டம் சிப் இது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட சூப்பர் கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமை கிட்டத்தட்ட 13,000 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணியிருக்கான். அவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணியிருக்குன்றத போல சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபியூச்சர். எந்த அளவுக்கு இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க, எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சைடில் ஒவ்வொருத்தரும் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இன்னொரு ரிமைண்டர் சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராமில் இன்னுமே கிவ்அவே லைவ்ல தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். போய் வீடியோவை பார்த்துட்டு என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்தில் வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிவ்அவேஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் யூடியூப்லேயுமே அடுத்த கிவ்அவே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக பார்த்து கமெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சரில் கிவ்அவே வின்னர் செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் தமிழ் டெக்குடைய டீமை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வீடியோ எடிட்டர்ஸ் இப்போ ரொம்ப வாண்டட்ல இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா வரும். இனிமேட்டு வந்து கற்றுக்கிற ப்ரோ நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ இன்டர்நெட் இருக்குது, சொல்லவே வேணாம். ஓகேங்களா. ஸோ ப்ரீமியர் ப்ரோ, DaVinci Resolve இந்த 2 சாஃப்ட்வேர் நாங்கள் பிரைமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2த்துலையுமே நல்லா எடிட் பண்ண தெரியணும். ஷார்ட்ஸோ இல்லை லாங் வீடியோவோ எது எடிட் பண்ண தெரியுமோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும், VFX பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபோட்டோஷாப் சூப்பராக பண்ணுவீங்க, தம்ப்நெயில்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண தம்ப்நெயில் இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஏற்கனவே பண்ண வீடியோஸ், எடிட் பண்ண வீடியோஸ் இல்லை நாங்கள் சாம்பிள் அமிச்சோன்னா அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி எங்களுக்கு அமுச்சு விட்டால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய ரெஸ்யூம், அப்டேட்டட் ரெஸ்யூம் ப்ளஸ் ஃபுல் டீடைல்ஸோட நீங்கள் எடிட் பண்ண அந்த சாம்பிள் ஒர்க்கையுமே அமுச்சு விடுங்க. எங்கள் டீம்லேருந்து சீக்கிரமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது ஆஸ்க் மஸ்ட் டீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. சாம்சங் இஸ் யூசிங் Exynos 1380, 1480 chip on 20K and 40K phones. Some tabs too. My question is, does it has same performance or any difference ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே விஷயம் என்னன்னா ஒரு ப்ராசஸரை வச்சு மட்டுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃபைன் ஆகிறது கிடையாது. அதோடைய ரேம் டைப்பு, ஸ்டோரேஜ் டைப்பு ப்ளஸ் அந்த UI உடைய ஆப்டிமைசேஷன் ஒவ்வொரு ஃபோனில் எப்படி இருக்குன்றதும் மாறும். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட் செக்மெண்ட் 20,000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கும். 40,000 ரூபா ஃபோன் போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஃப்ளாக்ஷிப்பில் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய டிஃபால்ட்டான விஷயங்கள். ஸோ வெறும் ப்ராசஸரை மட்டும் வச்சு எப்பவுமே சூஸ் பண்ணாதீங்க. நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் அதுதான். என்ன இருக்குது ப்ராசஸர் ஓகே, பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கான காரணமே ஒரு டைமும் ப்ரோஸ் கான்ஸ் சேர்த்து சொல்லும் போதே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ்.